ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வேணும். செலக்ட் பண்ணி 2, 4, 6, 8, 10, 50, 52, 53 காஃபி. ஷவா ஏங்க, எனக்கு தெரிஞ்ச 3 காஃபி தாங்க. ஒன்று கட்டங்காப்பி, கடு காஃபி. 2வது ஸ்ட்ராங்கான காஃபி. இன்னொன்று லைட் மீடியம் காஃபி. இப்போ 53 காஃபியை கொடுத்துட்டான். இதில் எந்த காஃபியை வாங்கி குடிக்கிறது? தலையே சுற்றுதுங்க. முதல்ல எது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் நூற்றாண்டு எத்தியோப்பியா. இங்கே தான் முதல்ல காஃபி கண்டுபிடிக்கப்பட்டது. காஃபியை கண்டுபிடிச்சது ஒரு ஆடு மேய்க்கிறவன். என்னடா ஆடு மேய்க்கிறவனோடனே ஆச்சரியமா பார்க்குறீங்க? உண்மைதாங்க அது. அவனுடைய பேர் கல்டி. அவன் என்ன பண்ணுறான், தினந்தோறும் தன்னோட ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போகிறான். போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த ஆடுகள் ஏதோ ஒரு வகையான பழத்தை சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே அது உற்சாகமாகி துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிக்குது. முதல்ல கல்டிக்கு இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமா தோணலை. ஆனால் தினந்தோறும் அதே பகுதிக்கு வரும்போது ஆடுகள் அதை சாப்பிடுது. சாப்பிட்ட பிறகு உற்சாகமாகுது. அப்படி என்னத்தை சாப்பிடுது, ஏன் உற்சாகமாகுது அப்படின்னு கல்டிக்கு தோண ஆரம்பிக்குது. அவன் அதை கண்டுபிடிக்கிறான். அவனுடைய ஆராய்ச்சியில ஆடுகள் என்ன சாப்பிடுதுங்கிறத பார்க்கும்போது சிவப்பு கலர்ல ஒரு பெர்ரி பழம் போல இருக்கக்கூடிய பழங்களை அந்த ஆடுகள் சாப்பிடுது. அதுக்கு பிறகுதான் உற்சாகம் அடையுது. அந்த சிகப்பு கலர்ல இருந்த பழங்கள் தான் காஃபி பழம். அதுதான் காஃபி கொட்டையா மாறுது. இப்படி தாங்க முதல்ல காஃபி கண்டுபிடிக்கப்பட்டது.